எனக்கெல்லாம் வீடியோ காலே பண்ணதே கிடையாது. ஆனா உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து டெய்லியும் ஒரு அரை மணி நேரமா அந்த குழந்தை ஒண்ணுமே பேசாது. ஆனா அந்த குழந்தையே தான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம பேசுற ஆளுங்கிட்ட வீடியோ எங்க ஒரு டைம் கேமரா திருப்புன்னு கூட சொல்ல மாட்டாரு. அந்த குழந்தையவே பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ஒர்க் டென்ஷன்ல இருந்து வருவனா வந்ததும் குழந்தைய பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இவங்கள பார்த்தாலும் ரிலாக்ஸ் ஆகும். எங்க ஜெனரேஷன்ல வந்து ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லா பொண்ணு கிடையாது. முதல் பொண்ணு எனக்கு தான். ஒரு ஜெனரேஷன் கழிச்சு சாணி போல இருக்குல்ல குடும்பத்துக்கே. ஆனா உங்களுக்கு குழந்தையா இல்ல அக்காவா? வைஃப் தான். பக்கா போய் என்னோட பொண்ணுக்கு நான் அப்பா, என் ரத்தம் வந்தோம். அதை நான் கண்டிப்பா பாத்துக்கணும். அந்த ஓகே. இவங்க வந்து என்ன நம்பி யாரு என்னன்னே தெரியாம நம்பி வந்திருக்காங்க. அப்ப நான் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா அதிகமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு சில டைம் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வரதே லவ் தான் அப்படின்ற கான்செப்ட்ல நான் சொல்லுவேன். அது எப்படி லவ் ஆகும்? நீ எனக்குன்னு ஏதாவது செஞ்சாதான் லவ்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பால் பேக்கெட் வாங்கிட்டு வரதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து நான் என்ன செஞ்சாலும் அவுட் ஆஃப் லவ் தான். ஏன்னா எங்க அம்மா அப்பா கூட இருந்தபோது நான் செஞ்சது வந்து கடமைக்கு ஒரு 4 வேலை செய்வேன். ஆனா இவங்களுக்கு நான் செய்யறது வந்து ஐயோ வைஃப் கஷ்டப்படக்கூடாது, என்னால முடிஞ்சது அவங்களுக்கு செய்யணும். அப்ப இது லவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும்.